SRW இந்தியா வழங்கும் தொழில் முனைவோருக்கான நீர் சுத்திகரிப்பு மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி தொடர்பான கண்காட்சி டிசம்பர் 20 முதல் 22 வரை. கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கும் நிலையில் இது தொடர்பாக வானிலை ஆர்வலர் பிரதீப் ஜான் இணைகிறார் நம்மிடையே. வணக்கம் சார். தொடர்ந்து இந்த மழை எவ்வளவு நேரம் நீடிக்க வாய்ப்பு இருக்கிறது? வானிலை ஆய்வு மையம் சார்பாக என்னென்ன விஷயங்கள் எல்லாம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சார்? நமக்கு வந்து இப்ப பார்க்கும்போது தொடர்ந்து இன்னைக்கு நேற்றுக்கு நைட்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கு இந்த மழை. ஸோ நிறைய இடத்துல கிட்டத்தட்ட நமக்கு 20 சென்டிமீட்டர் கூட நம்ம தொற்றுக்கிறத பாக்குறோம். மாஞ்சோலையில கிட்டத்தட்ட இப்ப 29 சென்டிமீட்டர் 3 மணி வரைக்கும் மழை பதிவானதை பார்த்திருக்கோம். ஸோ மணிமுத்தாறு மற்றும் தாமிரபரணி அதுல டேம்னால நிறைய கேட்ச்மெண்ட்ல இன்ஃப்ளோ வந்துட்டு கொண்டு இருக்குது. ஸோ தாமிரபரணிலும் வெள்ளப்பெருக்கு வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ தொடர்ந்து இன்னும் நாளை மதியம் டியூஸ்டே மார்னிங் வரைக்குமே இந்த மழை தொடர்ந்து எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ டியூஸ்டே மார்னிங் வரைக்குமே அந்த காற்றின் குவிப்பு, அதாவது கன்வர்ஜென்ஸ் நம்ம சொல்லுவோம், காற்றழுத்த பகுதியானது, அதாவது மேலடுக்கு சுழற்சியானது இன்னும் குமரி கடல் பக்கத்துல இருக்கிறதுனால அந்த காற்றழுத்த பகுதியின் காற்று குவிப்பு பாத்தீங்கன்னா இந்த 4 மாவட்டம் பக்கத்துல விழுறதுனால தொடர்ந்து விழுந்து கொண்டே இருக்கிறதுனால மேகங்கள் தொடர்ந்து அங்கேயே உருவாகி கொண்டே இருக்கும். ஸோ டியூஸ்டே மார்னிங் வரைக்கும் இருக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது. சார், வானிலை ஆய்வு மையம் சார்பில் இருந்து இந்த 2 நாட்களுக்கு தொடர்ந்து மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டது. இந்த சூழ்நிலையில இந்த மழை தொடர்ந்து பெய்து வருவதால் இந்த மழையின் அளவு எதிர்பார்த்ததா இல்ல எதிர்பார்த்ததை விட அதிகப்படியான மழை பெய்து வருகிறதா? இல்ல, கண்டிப்பா இது எதிர்பார்த்த மழைதான். ஸோ எல்லாம் நாங்களும் நேற்றுக்கு எல்லாம் போட்டிருந்தோம், எக்ஸ்ட்ரீம் ரெயினுக்கு ரொம்ப ஹை சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த குமரி கடல் பக்கத்துல ஏதாவது ஒரு காற்று சுழற்சி வந்தா அதுவும் வந்து கொஞ்சம் அப்படியே விலகி நம்ம லட்சத்தீவு வரைக்கும் போகும்போது அந்த நமக்கு அந்த ஹை ரெயின்ஃபால் நம்ம ஹிஸ்டாரிக்கலா ரெக்கார்ட் ஆயிருக்கிறத பார்த்துருக்கிறோம். ஸோ கண்டிப்பா இது வந்து எதிர்பார்த்த ஒண்ணுதான். பட் வைட் ஸ்ப்ரெட்டா இருக்க போது எல்லா இடத்துலயுமே நிறைய இடத்துல 20 சென்டிமீட்டர் கடலோர பகுதிகளிலும் மழை பெய்ய போது, அதே மாதிரி உள் பகுதிகளிலும் மழை பெய்ய போது, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியிலும் மிக அதிகமான மழை அங்க இருக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ எதிர்பார்த்த ஒண்ணுதான். ஸோ ஆனா என்னன்னா டியூரேஷன், ஸோ கண்டினியூட்டி வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு வரைக்கும் இருந்தது, மேபி டியூஸ்டே கூட மார்னிங் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும்னு எதிர்பார்க்கிறோம். கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருந்தது. இந்த 4 மாவட்டங்கள்ல எந்த மாவட்டத்துக்கு அதிகப்படியான மழைக்கு வாய்ப்பு இருக்குது சார்? எப்பவுமே ஒரு மேற்கு இந்த இடத்துல ஒரு காற்றழுத்த சுழற்சியோ பகுதியோ வரும்போது அந்த மாஞ்சோலை, நெல்லை பகுதியில மாஞ்சோலை பகுதி, அதே மாதிரி கன்னியாகுமரியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோதையாறு நதியின் அப்பர் கோதையாறுன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இங்கெல்லாம் மிக அதிகமா மழை பெய்யுற இடங்கள். ஸோ அதுல வந்து பர்டிகுலரா மாஞ்சோலை பகுதி நம்ம ஒரு சிறப்பு வாய்ந்த பகுதின்னு சொல்றோம். ஏன்னா அது வந்து கிழக்குல இருந்து அந்த வேலி ஓப்பன் ஆகும், உள்ளுக்குள்ள மேகங்கள் போயிட்டா அந்த இடத்துல அப்படியே பிளாக் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி ஒரு பகுதி நம்ம சொல்றோம். எப்படி நமக்கு செராப்பூஞ்சியில வந்து நமக்கு உள்ள மேகங்கள் காற்று உள்ள சேர்ந்திருந்தாலும் அப்படியே மழை கொட்டி தீர்த்து விடுவோமோ அந்த மாதிரி ஒரு பகுதி. ஸோ இது வந்து நமக்கு மணிமுத்தாரோட கேட்ச்மெண்ட் பகுதியாகவும் நமக்கு ஆக தெரிகிறது. ஸோ இந்த பகுதிகளில் தான் ரொம்ப ரொம்ப அதிகமான மழை நம்ம பார்க்கிறோம். ஸோ 1992 இதே மாதிரி வரும்போது இந்த மாஞ்சோலை, காக்காச்சி, ஊத்து, நாலுமுக்கெல்லாம் இங்க 4-5 நமக்கு மழை பதிவாகும் இடங்கள்லாம் நம்ம கிட்ட இருக்குது. ஸோ அதுல பார்க்கும்போது 1992 இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது கிட்டத்தட்ட நமக்கு ஒரே நாள்ல கிட்டத்தட்ட 196 சென்டிமீட்டர் மழையில நம்ம பதிவானது பார்த்தோம் காக்காட்சியில. அப்ப வந்து ஒரு புயலானது உள்ள சென்றது. இப்போ ஒரு மேலடுக்கு சுழற்சியோ காற்றழுத்த பகுதி மாதிரி அதோட காரணத்தினால நமக்கு வந்து இந்த மழை பெய்து கொண்டிருக்கிறது. ஸோ அந்த பகுதியில தான் நம்ம மாஞ்சோலை பகுதிகளில் உள்ள பகுதிகளை அதி கனமழை நம்ம சொல்லலாம். அதாவது கிட்டத்தட்ட 50 சென்டிமீட்டருக்கு மேலே பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரி, இப்ப நெல்லை மாவட்டத்துல பார்த்தோம்னா அதிகப்படியான மழை பெய்து வருகிறது. இந்த மழையானது தொடர்ந்து இப்படியே நீடிக்குமா, இல்ல அதிகப்படியா இரவுல பெய்ய வாய்ப்பு இருக்கிறதா, இல்ல மழை குறைய வாய்ப்பு இருக்கிறதா இரவு நேரத்துல? அது குறித்து வரீங்க. தொடர்ந்து அருவிகளிலும் நீர்வரத்து அதிகரித்து காணப்படுகிறது. ஆமா. சோ இது வந்து என்னன்னா மேகங்கள் வந்து காற்று குவிப்பாக தொடர்ந்து இருக்கனால மேகங்கள் நிலைத்து நிற்கும். ஸோ காலையில நம்ம எப்படி பார்த்தோமா மேகம் இப்ப மாலை நேரத்துல அப்படியே தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் கூட ஒரு மாற்றமே இல்லை. ஸோ இதை பார்க்கும்போது மேலும் தொடர்ந்து இதே மாதிரிதான் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இன்னும் நைட்டு போகும்போது ஸோ சில நேரத்தில் நம்ம இன்டென்சிட்டி குறையலாம், அதுக்கப்புறம் விட்டு திருப்பி அதிகரிக்கலாம். ஸோ தொடர்ந்து இதே இன்டென்சிட்டியில நமக்கு வந்து இப்போ சம் பிரேக்ஸ் இருக்கிறது ரொம்ப கம்மி தான், லைட் பிரேக்ஸ் தான் இருக்கும். ஸோ மழையோட தீவிரமான கொஞ்சம் குறைஞ்சு அதுக்கப்புறம் திருப்பி தீவிரம் அடையலாம். ஸோ தொடர்ந்து விடாமல் தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ நாளைக்கு இரவு வரைக்கும் டியூஸ்டே மார்னிங் வரைக்குமே நமக்கு வந்து இந்த மழை தொடரும் தான் பாக்குறோம். ஸோ பிரேக்ஸ் வந்து அங்கங்க ஏதாவது ஒரு 2-3 இடத்துல இருக்கிறாமே தவிர மேஜரா பார்த்துருக்கு தொடர்ந்து மழை பெய்யும் தான் எதிர்பார்க்கப்படுகிறது. எங்களோட இணைப்பில் வந்து உங்களுடைய விவரங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி பிரதீப் ஷா. SRW இந்தியா வழங்கும் தொழில் முனைவோருக்கான நீர் சுத்திகரிப்பு மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி தொடர்பான கண்காட்சி டிசம்பர் 20 முதல் 22 வரை.